எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2025ல எது பெஸ்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, நெக்ஸ்ட் வந்து கனரா ரோபேக்கோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்டு, நெக்ஸ்ட் மிரேல் அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு, நெக்ஸ்ட் பரோடால பிஎன்பி பிரபாஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு, நெக்ஸ்ட் வந்து எட்வில்ஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதோட இப்போ கரண்ட் என்ஏவி, அதாவது வந்து நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கோட இது வந்து 67 ரூபா 68 காசுகளுக்கு வந்து இருக்கு. இதோட டோட்டல் ஏயுஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33,547 கோடி வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டோட்டல் ஏயுஎம் கடைசி 5 வருடங்கள்ல இதோட சிஏஜிஆர், அதாவது வந்து காம்பவுண்டட் ஆனுவல் growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.41% வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 14.4%ங்கிறது இன்னும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன். இப்போதைக்கு லார்ஜ் கேப்ல டாப் ஃபண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு. ஸோ அதோட அசட் அலோகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85% லார்ஜ் கேப்லையும் வெறும் 5% வந்து மிட் கேப்லையும் வச்சிருக்காங்க. அது மற்றபடி கேஷா டெப்டா எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து 8% வந்து வச்சிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து 0.76% வச்சிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபண்டு, ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு. இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். 2013 இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 2013 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ 4.5 டைம்ஸ், கடந்த 12 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 4.5 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இப்போ 4.5 லட்சம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு. அடுத்த ஃபண்டு வந்து கனரா ரோபேக்கோ ப்ளூ சிப் ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இதுவுமே வந்து சின்ஸ் இன்செப்ஷன், அதாவது வந்து தொடர்ந்து இன்செப்ஷன்ல இருந்து 2010 இருந்து இப்போ வரைக்கும் 13.42% வந்து இயர்லி ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 வருஷமா இருக்கு. கடைசி 14 வருஷம் 5 மாதங்களா வந்து இந்த ஃபண்டு வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ இதோட ஏயுஎம், அதாவது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,823 கோடி வந்து மெயின்டைன் பண்றாங்க அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து அதோட பாதி தான் வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. இவங்களுமே வந்து 85% வந்து லார்ஜ் கேப்பும் மிச்சம் 10% வந்து மிட் கேப்பும் 5% கேஷும் டெப்டும் வந்து வச்சிருக்காங்க. நீங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு லார்ஜ் கேப் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா யூஸ்வலா என்னன்னு பண்ணீங்கன்னா ஒரே ஃபண்ட்ல போடாம ஒரு 2-3 ஃபண்ட ஸ்பிட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரேல் அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஒரு 13லேருந்து 14% வரைக்கும் ஆவரேஜா வந்து ரிட்டர்ன் தந்திருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். நிஃப்டி 100 வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி 100 விட சற்று அதிகமாக கொடுத்துருக்கு. கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் இது எல்லாம் ஒரு நல்ல லெவல்ல வந்து இது வந்து பீட் பண்ணியிருக்கு. இதுவுமே வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை ஒரு 85% வந்து லார்ஜ் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்ல ஒரு 10% பக்கம் கிட்டத்தட்ட அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பரோடா பிஎன்பி பிரபாஸ் லார்ஜ் கேப் ஃபண்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இதோட என்ஏவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 கரண்ட்லி. இது வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இடிஎஃப் கேஷ் இந்த மாதிரி 4 இதுலையுமே வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. டாப் ஹோல்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7.27%, ஐசிஐசி பேங்க் 6.91, ரிலையன்ஸ் வந்து 5%, எல்என்டி வந்து கிட்டத்தட்ட 4%, டிசிஎஸ் வந்து 3.80% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்டா வந்து எட்வில்ஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு பயங்கரமான ரிட்டர்ன் தர்ற ஸ்கீமு. இது கன்சிடர்லேயே 4 இதுல வந்து இது வந்து 14.47 சின்ஸ் இன்செப்ஷன் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 12.3% அதே பீரியட்ல தந்திருக்கு 2009லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.1%ல வந்து பீட் பண்ணியிருக்கு. இதுவுமே வந்து டாப் ஹோல்டிங் வந்து ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, ரிலையன்ஸ், ஐடிசி, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் அலோகேஷன் வந்து இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பக்கம் லார்ஜ் கேப்பும் பாக்கி வந்து டெப்டும் 20% வந்து டெப்டும் மற்றும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்டார் வைஸ் வந்து ஃபினான்ஷியலுக்கு வந்து அதிகமான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து 2025ல மியூச்சுவல் ஃபண்ட்ல லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 5 ஃபண்ட்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.